அடுத்ததாக அமெரிக்கா என்ன செய்ய போகிறது எனும் போது அமெரிக்காவினுடைய அடுத்த பார்வை கொலம்பியாவை நோக்கி இருக்கிறதோ என்கிற கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த கேள்விகள் எல்லாம் எழுதுன்னா, அமெரிக்காவில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நேரடியாகவே குஸ்டாவோ பெட்ரோ கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி கலந்து கொண்டு அமெரிக்க அதிபருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருந்தார். ஒரு நாட்டினுடைய அதிபர், அவர் கொலம்பியாவினுடைய அதிபர், அவர் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறாரு. அமெரிக்கா இவ்வளவு பிரம்மாண்டமான ஆயுத பலத்தோடு இருக்கக்கூடிய வல்லரசுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அந்த நாட்டுக்குள்ள நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அந்த நாட்டினுடைய அதிபருக்கு எதிராகவே அவர் மைக்க பிடிச்சி பேசுறாரு. நாங்கள் குறிவைக்கப்பட்டால் அதற்கு பதிலடி நாங்கள் கொடுப்போம் என்கிறது கொலம்பியா. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும், திடீரென வெனிசுவேலாவுக்குள்ள புகுந்த அமெரிக்காவினுடைய டெல்டா ஃபோர்ஸஸ் உடனடியாக வெனிசுவேலாவினுடைய ஜனாதிபதியாக செயல்பட்டு வந்த மதுரோவை கைது பண்ணிருக்கிறாங்க. அவரை கைது பண்ணியது மட்டுமல்லாமல் நாட்டை நாங்கள் தான் இனிமேல் வெனிசுவேலாவை கண்காணிப்போம் அல்லது வெனிசுவேலாவை ஆளுவோம் என்கிற கருத்துப்பட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அமெரிக்க அதிபருடைய இந்த பேச்சு சர்வதேச அளவில் பாரிய தாக்கங்களை உண்டாக்கி இருக்கிறது. பல நாடுகள் வெளிப்படையாகவே கண்டித்திருக்கின்றன. இலங்கை உட்பட சில நாடுகள் நழுவல் போக்கோடு கண்டித்திருப்பதை பார்க்க முடியும். குறிப்பாக இந்தியாவினுடைய கண்டனம் என்பது அமெரிக்காவினுடைய பெயரையே குறிப்பிடாமல் கண்டனத்தை வெளியிட்டிருப்பதை நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிறோம், நாங்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் என்றெல்லாம் அந்த உன்னிப்பாக பார்க்குறோம், கண்காணிக்கிறோம் இந்த வார்த்தைகளை போட்டாலும் அமெரிக்காவினுடைய பேரை கூட போடாமல் தான் அந்த கண்டனம் வந்திருக்கிறது என்பது ரொம்ப ஏமாற்றத்துக்குரியதாக சர்வதேச நாடுகளால் பார்க்கப்படக்கூடிய நேரத்தில் தான் அடுத்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்வார் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. ஏன்னா மதுரோவினுடைய கைது என்பது வெனிசுவேலாவுக்குள்ள பெரிய ஆர்ப்பாட்டங்களை போராட்டங்களை மதுரோவுக்கு எதிராக உண்டாக்கலை, அவருக்கு ஆதரவான அலைகளைத்தான் உண்டாக்கி இருக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி அவங்க தென் அமெரிக்க நாடுகளாக இருந்தாலும் ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு எதிர்ப்பான மனோநிலையில் தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்களே இருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த வெனிசுவேலாவினுடைய அதிபர் யூகோ சாவேஸுக்கு ஆதரவான மக்கள், அதை தொடர்ந்து வந்து தற்போது மதுரோவுக்கு ஆதரவான மக்கள் ஒரு நாட்டுக்குள்ளே புகுந்து தன்னுடைய அதிபரையே கைது பண்ணியிருக்கும் போது அந்த நாட்டு மக்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்க மாட்டார்கள் என்பது யதார்த்தமான பேருண்மையாக இருக்கக்கூடிய சூழல்ல ஏற்கனவே அமெரிக்கா ஈராக் மேலே ஒரு பாரிய யுத்தத்தை ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷுடைய காலத்தில் பண்ணியிருந்தாங்க. அந்த தாக்குதல்கள் ஈராக்கையை மொத்தமாக அழித்தது மட்டுமல்லாமல் ஈராக்குடைய அதிபராக இருந்த சதாம் ஹுசைனை தூக்கில் போடுகிற அளவுக்கு போனது. ஈராக்குக்குள்ள ஆபத்தான ஆயுதங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நாங்கள் கைப்பற்ற போகிறோம்னு தான் உள்ளே வந்தாங்க. அதற்கு துணையாக பிரிட்டிஷையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்போதைய பிரதமராக பிரிட்டிஷில் செயல்பட்ட டோனி பிளேயர் தான் அதற்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்திருந்தார். எவ்வளவு ஒத்துழைப்புகள் கொடுத்தும் ஈராக்குக்குள்ள பாரிய ஒரு யுத்தம் செய்தும் கடைசி வரை ஆபத்தான ஆயுதங்களை அவர்களால் காட்டவே முடியவில்லை. அப்படி ஒரு ஆயுதம் சதாம் ஹுசைன் வச்சுக்கிட்டு இருக்கவே இல்லை என்கிற ஒரு நிலைதான் கடைசியில் நிரூபணமானது. இறுதியாக ஈராக்குக்குள்ள இருந்த முழுவதுமான எண்ணெய் வளங்களை அபகரித்து கொண்டார்கள், அந்த வளங்களை சுரண்டி கொண்டார்கள். அதே பாணியில தான் தற்போது வெனிசுவேலாவினுடைய எண்ணெய் வளத்தை சுரண்டுவதற்கான வழியாகத்தான் இந்த தாக்குதல்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கிறார். ஏன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மந்தகதியில் இருக்குது. உலகத்தில் அதிகமான பெட்ரோல் வளங்களை கொண்ட நாடுகள் பட்டியலில் வெனிசுவேலாவும் இருக்கிறது. அமெரிக்கா பெட்ரோலை இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நாடே தவிர நேரடியாக உற்பத்தி செய்கிற அளவுக்கு அவர்களிடத்தில் பெரிய வளங்கள் எல்லாம் கிடையாது. தங்களுடைய நாட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய நாடுகளில் வெனிசுவேலாவிடத்தில் தான் நிறைய எண்ணெய் வளம் இருக்கிறது. ஆனாலும் அந்த நாடு வறுமையில் தத்தளித்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த எண்ணெய்களை விற்பனை செய்ய முடியாது. அமெரிக்காவை பகைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய பொருளாதார தடைகள் இருக்கிறது. ஏற்கனவே ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கிற மாதிரி தான் அவங்களுக்கும் அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறதுனால அவர்களால் அடுத்த கட்டம் நகர முடியாமல் இருக்கிறது. இந்த நிலையில தான் வெனிசுவேலாவினுடைய அதிபரும் வார்த்தை போர் நடத்தி கொண்டே இருந்தார். வெறும் 2.5 மணி நேரத்துக்குள்ள அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் உள்ள புகுந்து வெனிசுவேலாவினுடைய அதிபரை தூக்கிட்டாங்க. அப்போ அந்த நாட்டு படைகள் என்ன செய்து கொண்டிருந்தது என்கிற கேள்வி இருக்கிறது. அந்த நாட்டு படைகள் அமெரிக்க இராணுவத்தோட திடீர் சண்டை பிடிக்க முடியாது. ஆல்ரெடி அமெரிக்கா ஒரு பெரிய தாக்குதலை நடத்திட்டு தான் போய் அதிபரையே கைது பண்ணுறாங்க. விரட்டிக்கிட்டு போய் அமெரிக்காவுடைய விமானங்களோடு சண்டையிடுகிற அளவுக்கான ஆயுத பலமும் வெனிசுவேலாவிடத்துல இல்லை. ஈரானோடு வெனிசுவேலாவை ஒப்பிடவே முடியாத ஒரு நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இப்படியான ஒரு வேலையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்திருக்கிறார். ரஷ்யா, சீனா எல்லாம் ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக சீனா உடனடியாக அவரை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க.
ஆனாலும் அடுத்த கட்டம் எதுவுமே நடந்த பாடில்லை என்பதை பார்க்க முடியும். இந்த நிலையில தான் அடுத்ததாக அமெரிக்கா என்ன செய்ய போகிறது எனும்போது அமெரிக்காவினுடைய அடுத்த பார்வை கொலம்பியாவை நோக்கி இருக்கிறதோ என்கிற கேள்விகள் எழுந்து கொண்டு இருக்கிறது. ஏன் இந்த கேள்விகள் எல்லாம் எழுதுன்னா, ஏற்கனவே வெனிசுவேலா மாதிரியே அமெரிக்காவுக்கு நேர் எதிரான கம்யூனிச சித்தாந்தம் கொண்ட நாடாகத்தான் கொலம்பியாவும் அறியப்படுகிறது. கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவுடைய தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எதிராக பல கட்டங்களில் பேசுகிறவர் என்பதை தாண்டி இறுதியாக நடைபெற்ற ஐநாவினுடைய நிகழ்வுகளில் கலந்து கொள்ள போயிருந்தார். அந்த நிகழ்வுகளுக்கு போன இடத்துல அமெரிக்காவில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நேரடியாகவே குஸ்டாவோ பெட்ரோ கொலம்பியாவினுடைய ஜனாதிபதி கலந்து கொண்டு அமெரிக்க அதிபருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் பேசியிருந்தார். ஒரு நாட்டினுடைய அதிபர், அவர் கொலம்பியாவினுடைய அதிபர், அவர் அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறாரு. அமெரிக்கா இவ்வளவு பிரம்மாண்டமான ஆயுத பலத்தோடு இருக்கக்கூடிய வல்லரசுங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அந்த நாட்டுக்குள்ள நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அந்த நாட்டினுடைய அதிபருக்கு எதிராகவே அவர் மைக்க பிடிச்சி பேசுறாரு. உடனடியாக அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா அவருடைய வீசாவை ரத்து பண்ணி அவரை நாட்டை விட்டு வெளியேற்றிடுறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கு எதிராக உடனடியாக ஆயுதத்தை பிரயோகிக்கிற இடத்துக்கு அமெரிக்கா போகல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு படைகளும் கொலம்பியாவினுடைய பாதுகாப்பு படைகளும் இந்த போதைப் பொருட்களை தடுக்கிறதுல, வன்முறை குழுக்களை தடுக்கிறதுல இணைஞ்சு செயல்படுறாங்க. அமெரிக்க அதிபருக்கு கொலம்பியாவினுடைய அதிபருக்கும் இடையில ஒரு பிரச்சனை இருக்குது, அது இல்லாமல் இல்லை. ஆனால் பாதுகாப்பு படைகளுக்கு இடையில ஒரு ஒத்துழைப்பும் இருக்கிறது. அந்த ஒத்துழைப்பு கூட மதுரோவுக்கு கை வைப்பதற்கு முனைந்த அமெரிக்கா கொலம்பியாவுக்கு கை வைக்காமல் இருந்ததற்கு அடிப்படையாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஆனாலும் கொலம்பியாவை இப்படியே விட்டு வச்சிருவாங்களா என்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை. அடுத்ததாக கொலம்பியா குறிவைக்கப்படுகிறது. நாங்கள் குறிவைக்கப்பட்டால் அதற்கு பதிலடி நாங்கள் கொடுப்போம் என்கிறது கொலம்பியா. இந்த நேரத்தில் தான் மதுரோவினுடைய நாடாக இருக்கிற வெனிசுவேலா அதனுடைய துணை அதிபராக செயல்பட்டவங்களை தற்போது வெனிசுவேலாவினுடைய சுப்ரீம் கோர்ட் ஜனாதிபதியாக தற்காலிகமாக பதவியேற்றுக் கொள்ளும்படி அறிவித்திருக்கிறது. ஜனாதிபதி இல்லாமல் ஒரு நாடு பயணிக்க முடியாது அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம். அதனால் உடனடியாக துணை அதிபராக தேர்வாகி இருக்கிறார், பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எங்களுடைய அதிபர் எங்கே இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்கிறது வெனிசுவேலா. ஆனால் வெனிசுவேலாவினுடைய அதிபர் அமெரிக்காவினுடைய யுத்த கப்பலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று நேற்றைய தினம் இறுதியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுவேலா அதிபருடைய புகைப்படங்கள் வெளியிட்டிருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய கைக்கு விலங்கிடப்பட்டிருக்கிறது, கண்கள் கட்டப்பட்டிருந்தது. சில புகைப்படங்களில் காலுக்கு விலங்கிடப்பட்டிருக்கக்கூடிய காட்சியெல்லாம் இருக்குது. உலகத்தில் எந்த நாட்டினுடைய ஜனநாயக திட்டங்களை மீறியும் அமெரிக்கா இப்படி செயல்படுவது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. வல்லரசு நாடுகள் என்று அடுத்ததாக அறியப்படக்கூடிய நாடுகள் கண்டனங்களை வெளியிடுகிறார்கள். இந்த கண்டனங்களோடு நிற்கிறாங்களே தவிர இந்த வெனிசுவேலாவுக்குரிய அடுத்த கட்ட தீர்வு என்ன என்கிறது கேள்விக்குறியாகவே இருக்கக்கூடிய சூழல்ல வெனிசுவேலாவினுடைய அதிபருக்கு எதிராக அமெரிக்காவுடைய பெடரல் நீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் கொலம்பியா பார்வைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. ஈரானும் அமெரிக்காவுடைய பார்வையில் இல்லாமல் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். மேலதிகமான தகவல்களுக்கு இணைந்திருங்க. ரஸ்மின் டாக்ஸ், ரஸ்மினமேசி நியூஸ் ஆகிய இரு சேனல்களையும் இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாம் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். வாஹர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய நாளிலே நாங்கள் கிண்ணியாவிலே இருக்கின்றோம். இன்றைய நாளிலே கிண்ணியா பிரதேச சபைக்குட்பட்ட சம்மாவச்சத்தீவு, விறகுத்தீவு பகுதிகளிலே பாதிக்கப்பட்ட பல குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாளிலே நாங்கள் ஃபைசல் நகருக்கு அவர்களை அழைத்து இங்கே இருந்து அவர்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்கக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். சம்மாவச்சத்தீவு, விறகுத்தீவு போன்ற பகுதிகளிலே பல குடும்பங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். கேஸ் அடுப்புகள், பாய்கள், அதே போன்று குழம்பு பெட்கள், இப்படி பல முக்கியமான விடயங்களை இன்றைய நாளிலே நாங்கள் பகிர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இங்கே சந்த ஆக்களுக்கு அல்லாஹத்தாலா நல்வழியை காட்டி மிக மிக சந்தோஷத்தையும் செழிப்பையும் கொடுக்கோ அல்லாஹ் உதவி செய்யும், நல்வழியை காட்டிவை. ஷார்ட் நியூஸ் மூலமாக எங்களுடைய மௌலவி ரஸ்மீன் அவர்களுடைய அடிப்படையில் இப்போ எங்களுடைய கிண்ணியா பிரதேசத்தினுடைய சம்மாவச்சத்தீவு பகுதி கடந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கேஸ் அடுப்பு கொடுக்கிற நிகழ்வு தற்பொழுது கிண்ணியா பகுதியில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இதை தந்துதவிய எங்களுடைய சகோதரர்களுக்கு ஜிசாக்குமுல்லாஹ் ஹைரன் பாரக்குல்லாஹ் ஃபீக்கும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் நீங்கள் தருகிற பணங்களை கொண்டு, பொருட்களை கொண்டு
கிண்ணியா பகுதிகளில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு கேஸ் அடுப்பு, அதே மாதிரி பாய், மாஸ்கிட்டோ பெட், இந்த மாதிரியான ஐட்டங்களை நம்ம இன்னைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே மக்கள் நீங்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு தான் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்காக உதவி செய்யக்கூடிய அத்தனை சகோதரர்களுக்கும் அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்ய வேண்டும், அருள் புரிய வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு உயரிய பாக்கியங்களை தர வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இது கிண்ணியா பகுதிகளில் இன்றைக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம கூட ஸ்லேவ் ஐலண்ட் SIPL சகோதரர்கள், அனாஸ் மந்திரி துமா, அத்தனை பேருமே வந்திருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த மக்கள் அத்தனை பேரும் இந்த பணிகளுக்காக தங்களுடைய உடல் உழைப்புகளை தரக்கூடிய சகோதரர்கள். அதே மாதிரி எல்லா சகோதரர்களுக்கும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற கோரிக்கையை முன்வைத்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை, ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதினூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.